உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி. இந்த ராகு கேதுவனுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி 2023 நடக்கிறது. இதனுடைய பெயர்ச்சி காலகட்டமாகப்பட்டது 1 வருடம் 6 மாதம், அதாவது 18 மாத காலங்கள். இந்த 18 மாதத்தில் முதல் 6 மாத காலங்கள் எந்த விதமான பலனை உங்களுக்கு கொடுக்கவிருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி. இந்த கும்ப ராசிக்காகப்பட்டது 3ஆம் இடத்தில் இருந்த இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி இப்போ 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதே சமயத்தில் 8ஆம் இடத்துக்கு இந்த கேது பகவான் வந்திருக்கிறாங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசினா அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்களும், சதய நட்சத்திரம் 4 பாதங்களும், புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களும் இந்த கும்பராசி. அப்போ இந்த கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி. அப்போ இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய தசையாகப்பட்டது செவ்வாய் திசையில் பிறந்திருப்பாங்க. செவ்வாய் திசை, அதுக்கப்புறம் ராகு திசை, அதுக்கப்புறம் குரு திசை. இப்போ குரு திசை நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் சனி திசை கூட நடக்கலாம், அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமாப்பட்ட சதய நட்சத்திரம் ராகு திசையில் பிறந்திருப்பாங்க. அந்த ராகு திசை முடிஞ்சு குரு திசை முடிஞ்சு சனி திசை நடக்கலாம், இல்லைன்னா புதன் திசை நடக்கலாம். இந்த புதன் திசை இந்த கும்பராசிக்காரங்களுக்கு நட்பு கிரகம். அப்போ அந்த நட்பானவங்களுடைய திசை நடந்திருக்கும். அந்த புதன் திசைக்கு அப்புறம் கேது திசை நடக்குதுன்னா நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க, அது கொஞ்சம் டேஞ்சர். ஏன்னா இப்போ இந்த கேது உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேதுவுடைய தசை இப்போ உங்களுக்கு நடந்துருச்சுன்னா வம்பு வழக்கு, அதாவது செய்யாத குற்றத்துக்கு தவறு, நாம் ஏன் நாம் பார்க்க போனால் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு வெறுப்பு, இது போக அந்த மரண பயம், விபத்து, ரொம்ப மலை மீது இருந்து கீழே விழுகிறது, உயரத்திலிருந்து கீழே விழுகிறது, இது மாதிரி சூழ்நிலை எல்லாமே வரும். அப்போ இந்த சமயத்தில் இந்த கேது திசை நடக்குதான்னு பாருங்க. இது போக உங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரம், குருடைய நட்சத்திரம். அப்போ அந்த குரு திசை முடிஞ்சு சனி திசை முடிஞ்சு புதன் திசை நடக்குதா, சந்தோஷம். அதே சமயத்தில் அந்த கேது திசை நடந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது நல்ல விஷயம். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் மற்ற எந்த தசைகள் நடந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனி திசை நடந்துச்சுன்னா அந்த சனி உங்களுடைய ராசிநாதனுடைய தசை. சனி இப்போ கோல்சார பிரகாரம் ஆட்சியாக இருக்கிறாங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா கேது திசை மட்டும் நடக்காமல் இருக்கிறது நல்ல விஷயம். சுக்கிர திசை நடக்குதுன்னா அது பார்க்க போனால் உங்களுக்கு நல்லதை செய்யும், கெட்டதை பண்ணாது. அப்போ அந்த கேது திசை நடக்காமல் இருக்கணும். அதை மீறி நடந்தாலும் நாம் எப்படி நாம் சுதாரிச்சுக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தில் ஜென்ம ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம். இப்போ இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ 2ஆம் இடத்துல இருக்கும்போது தனஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறாங்க. அப்போ அந்த தனம் வரக்கூடிய வழிகள், பணம் வரக்கூடிய வழிகள், அந்த பணத்தின் மூலியமாக நீங்கள் நன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஆகப்பட்டது நல்லா இருக்குது. அதே சமயத்தில் அந்த ராகு 2ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய பேச்சு ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு பேச்சு கொடுக்கறதோ, ஒருத்தருக்கு கொடுத்த பேச்சை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை வருவதோ கண்டிப்பாக இது நடக்கும். அப்போ இந்த மாதிரி சமயத்தில் நாம் என்ன பேசுகிறோம் அப்படின்னு யோசனை பண்ணி பேசணும், தெரிஞ்சு பேசணும். அப்போ நாம் என்ன வார்த்தையை கொடுக்குறோம் அப்படிங்கிறது யோசனை பண்ணி செய்யணும். 2வது பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது தனக்கு முன்னும் பின்னும் அந்த ராசிகளை கண்ட்ரோல் பண்ணும். அப்போ அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ அந்த 4ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த 4ஆம் இடம் என்பது ஒரு படிப்பு சம்பந்தப்பட்ட இடம். அப்போ அந்த படிப்பை கண்டிப்பாக தடை பண்ணுறதுக்கு பார்க்கும், உயர்கல்வியை படிக்க விடாமல் செய்யும்.
நீங்கள் நினைச்ச இடத்துக்கு போக முடியாத அளவுக்கு சூழ்நிலையை உருவாக்கும். இது போக ஒரு வண்டி வாகனம் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகளை கெடுக்கும். ஒரு வண்டி வாகனம் வாங்குவோன்னு நினைச்சாலும் அதை தடுக்கும். அப்போ ஒரு நல்ல வண்டி வாகனம் வச்சுக்கிறதுக்கு விடாது. இது மாதிரி செய்யும். இது போக பூமி வாங்குறதோ ஒரு வீடு வாங்குவதற்குண்டான சொத்துக்கள் வாங்குவதோ கண்டிப்பாக ஒரு நல்ல திருப்தியை இந்த ராகு பகவான் கொடுக்காது. இது போக இதே பார்க்க போனால் ராகு பகவான் ஆகப்பட்டது தனக்கு பார்க்க போனால் ஒரு 12ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ அந்த 12ஆம் இடத்தை பார்க்கும்போது விரயங்கள், சுப விரயங்கள். அப்போ அந்த சுப விரயத்தை கொடுக்குது அப்படின்னா அந்த விரயத்தின் மூலியமாக நீங்கள் உஷாராயிட்டு நம்மளுக்கு வரக்கூடிய விரயங்களாகப்பட்டது சுப விரயமாக மாற்றிக்கிட்டு ஒரு கல்யாணம் பண்ணுறது, ஒரு வெளிநாடு போகிறது, ஒரு வெளிநாடு படிப்பு செலவு செய்கிறது, இதற்குண்டான அந்த செலவை சுபவிரயமாக மாற்றிக்கிறது உங்களுடைய நல்ல ஒரு அமைப்பு. இது போக இந்த கேது பகவான் ஆகப்பட்டது 8ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. அப்போ அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் ஆகப்பட்டது நம்மளுக்கு 8ஆம் இடத்துல கேது பகவானாவே ஒரு குழப்பம் வந்துடும், பயம் வந்துடும். அப்போ அந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நம்மளுக்கு ஆயுளுக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுத்துருவாரா, ஒரு தொந்தரவு கொடுத்துருவாரா, இப்படிங்கிற குழப்பங்கள் வரும். அப்போ அந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு விபத்து இப்படிங்கிறத கொடுப்பாரு, ஆயுள் பயத்தையும் கொடுப்பாரு, நம்ம இறந்து போயிருமா அப்படிங்கிற குழப்பத்தை கொடுப்பாரு. அதற்குண்டான வாய்ப்புகளை கொடுத்து அந்த கேது பகவானாகப்பட்டது உங்களுக்கு விபத்துகளை கொடுத்து ஆயுள் கண்டத்தை கொடுத்து, ரெண்டாவது பார்க்க போனால் மேலிருந்து கீழே தவறி விழுகிறது, இதை கொடுப்பாரு. இது எல்லாத்தையுமே போக உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை, அதாவது உழைப்பில்லாத பணம், அந்த அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லாட்ரி மூலியமாகவும் உங்களுக்கு ஒரு முன்னேற்ற பாதையில் வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு அருமையாக இருக்குது. அப்போ வெளிநாட்டில் வாழ்கிறவங்க, வெளிநாட்டில் ஒரு லாட்ரி நம்பி வாழ்கிறவங்க, இந்த லாட்ரி வாங்கினா நம்ம கடனை கட்டிடலாம், இந்த லாட்ரி மூலியமாக நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம், இந்த லாட்ரியை வாங்கி நாம் ஓரளவுக்கு முன்னுக்கு வரலாம், இப்படின்னு நினச்சி கற்பனை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற அவங்களுக்கு இந்த பீரியடில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த லாட்ரியுடைய அதிர்ஷ்டம் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் வாங்கலாம், வாங்கி அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த அதிர்ஷ்டம் இருக்குதா இல்லையா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக அந்த லாட்ரி மூலியமாக வெளிநாட்டில் வாழ்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பாகப்பட்டது இருக்குது. அந்த அமைப்பின் மூலியமாக ஒரு சிலர் ஆகப்பட்டது கோடீஸ்வரர் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப திருப்தியாக இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய ஜாதகத்தில், உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் இந்த கேது தசை விட்டு நடக்குதா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. அப்படி நடந்தால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. இது போக அந்த 8ஆம் இடத்திலிருந்து அந்த கேது பகவான் ஆகப்பட்டது தன்னுடைய 3ஆம் பார்வையாக முன்னும் பின்னும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த கேது பகவான் பார்க்கக்கூடிய இடம் ஆகப்பட்டது 10ஆம் இடம். அப்போ அந்த 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அப்போ அந்த தொழிலில் பார்க்க போனால் நீங்கள் கூட்டு முயற்சிகள் பண்ணுறதோ, அந்த தொழிலை டெவலப் பண்ணுறதோ கண்டிப்பாக கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோங்க. அது போக அந்த தொழில் ரூபத்தில் நீங்கள் மெல்ல மெல்லமாக முன்னேற்ற பாதையில் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஒன்றும் கவலைப்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதே சமயத்தில் அந்த கேது பகவான் 8ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. அப்போ அந்த 6ஆம் இடத்தை பார்க்கும்போது கடன், ரோகம் இது எல்லாமே உங்களுக்கு தணிஞ்சு போகும். அந்த கடனாகப்பட்டது குறையும். கடனை கட்டிட்டு வேற புதுசாக கடன் படக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் உருவாகும். இது மாதிரி சூழ்நிலை தான் இருக்குதோ இல்லையோ, எந்த ரூபத்திலையும் நீங்கள் ஒரு படி கீழிறங்கி அதன் மூலியமாக நீங்கள் ரொம்ப கீழே போயிடுவீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பே இல்லை. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்களுடைய அனுகிரகமாகப்பட்டது கும்பராசிக்காரங்களுக்கு மிகுந்த அழிவை கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு இல்லை. அப்போது இந்த கும்பராசி ஜென்மச்சனியில் இருக்கிறதுனால என்னால் இது முடியுமா, இது நான் செய்வேனா, இதை நான் செஞ்சிருவேனா அப்படிங்கிற குழப்பங்கள் வரும். அந்த குழப்பத்தை எல்லாமே விட்டுட்டு என்னால் முடியும், நான் சாதிப்பேன், நான் சம்பாதிப்பேன், நான் உருவாக்குவேன், நான் ஒரு படி மேலே வருவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது இந்த பீரியடில் கண்டிப்பாக நடக்கும். அது நடக்குதா இல்லையாங்கிறது நீங்கள் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக போடுங்க. என்னுடைய கணிப்பு பிரகாரம் இது கண்டிப்பாக நடந்தே தீரும். நீங்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்தே தீர்வீங்க, அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அடைந்தே தீர்வீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. கண்டிப்பாக
இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது, அந்த தசைக்கு என்ன பலன், அந்த தசையாகப்பட்டது உங்களுக்கு சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதா அப்படின்னு நான் பார்த்து சொல்கிறேன். கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம். அந்த 2 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.